அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஏசப்பா, அந்த அருமையான ஆண்டவரே, இந்த வாலிபர் கொடிகைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த இடம் முழுவதும் நீர் ஆளுகை செய்யுங்க, எங்களையும் நீர் ஆளுகை செய்யுங்க. மறுபடி ஒவ்வொரு வேலையும் கத்தண்டீருடைய ஆளுகை இருக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய பிரசன்னம் நிறைந்திருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். நடக்கிற ஒவ்வொரு பகுதியையும் ஏசப்பா நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா தடைகள் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால அது மாறுவதாக. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எல்லாவற்றையும் உடைய கரங்களில் நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் ஆசீர்வதித்து கொடும். உடைய பிரசன்னத்தினால ஆண்டவரே இந்த ஆலயத்தை எங்களையும் நிரப்பும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையின் மாநிலையில் கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோம். கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையின் மாநிலையில் கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோம். கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோம்.
ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த அருமையான இயேசப்பா அந்த காலை வேளைக்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா நாங்கள் நம்ம உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம். இந்த காலை வேளையில் உமக்கு நாங்கள் நன்றி வழிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. யெகோவா ஈரே உமக்கு சோதர சோதர சோதர, யெகோவா நிசியே உமக்கு சோதரம், யெகோவா ஷம்மா உமக்கு ஸ்தோத்திரம், யெகோவா ஷாலோமே உமக்கு ஸ்தோத்திரம், யெகோவா ரஃபாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. உம்மை உயர்த்துகிறோம் இந்த காலை வேளையில் அப்பா நாங்களும் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. உம்மை உயர்த்துகிறோம் 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 இயேசுவே. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. எங்களை காப்பவரே, எங்களை அனுதினமும் காத்து நடத்துகிறவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கடந்த நாட்கள் முழுவதும் எங்களோடு இருந்து நடத்தினீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசப்பா உமக்கு நன்றி. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலை துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலை துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா,
உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஏசப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்முடைய கரத்தினாலே எங்களை மூடி காத்தவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களை ஒளிப்பிடத்தில் மறைத்து வைத்து காத்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய கூடார மறைவிலே எங்களை வைத்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஏசப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு சோதர 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 ஏசப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா, உமக்கு சோதர 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 உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, உண்டனக்கு, உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, உண்டனக்கு, உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேச மீட்பரை. யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகல ஆழ உயரமாம் எவ்வளவு அன்பு கொண்டார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, உண்டனக்கு, உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார் என்றுமே, என்னை காத்திடுவார் என்றுமே. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, உமக்கு நன்றி. உம்முடைய கரம் எங்களோடு இருந்து நடத்துகிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் உம்முடைய கிருபை எங்களை தாங்கி நடத்துகிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் கர்த்தர் நீர் மகிமைப்பட்டதற்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து உங்களுடைய பிரசன்னத்துக்குள்ள கர்த்தர் எங்களை நடத்தும். ஒவ்வொரு பகுதியும் ஆவியானவர் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளலாம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அப்போ அப்படியே நம்ம எழுதி நின்று ஒரு சில ஜெப குறிப்புகளுக்காக நாம் ஜெபம் பண்ண போகிறோம். முதலாவதாக படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். விசேஷமாக படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கும்படியாக, பெண் பிள்ளைகளோடு கூட ஸ்கூல் படிக்கிற முதல் கல்லூரி படிக்கிற ஒரு எல்லா பிள்ளைகள், வேலை பார்க்குற ஒவ்வொரு பெண் பிள்ளைகளையும் கர்த்தரை பாதுகாத்து கொள்ள முடியாது. இந்த நாட்களில் கொடூரமான சூழ்நிலைகள் நடந்து கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம்.
நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்காதவாறு கர்த்தர் எல்லாரையும் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும்படியாக நாம் எல்லா பெண் பிள்ளைகளுக்காக, படிக்கிற பிள்ளைகளுக்காக நாம் எல்லாம் பாரத்தோடு நம்ம ஜெபணுமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையில் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். விசேஷமாக படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஆண்டவரே, ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகளை உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, கல்லூரி படிக்கிற பிள்ளைகளை உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஆலயத்துக்கு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்க ஆண்டவரே, நாங்கள் அருகில் வசிக்கிற பகுதியில் பிள்ளைகளையும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்க பட்டணத்தில் உள்ள பிள்ளைகளும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்க மாநிலத்தில் உள்ள பிள்ளைகளும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்க தேசத்தில் உள்ள ஒவ்வொரு பேரையும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களில் ஆண்டவரே ஒவ்வொரு பேரையும் கர்த்தர் நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா விதமான பொல்லாப்புகளுக்கும் ஆண்டவரே தீங்குகளுக்கும் விலைக்கு கர்த்தர் நீர் ஒவ்வொரு பெண் பிள்ளைகளையும் கர்த்தர் இந்த நாட்களில் காத்துக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, துஷ்டர்களுக்கு கர்த்தர் நீர் காத்துக்கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கட்டும். ஆண்டவரே, கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கட்டும். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எங்க தேசத்துல ஒரு பாதுகாப்பு உண்டாகட்டும். ஆண்டவரே, பாதுகாப்பு உண்டாகட்டும். ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். எந்த இடத்துல பிள்ளைகள் இருக்கிறாங்களோ கர்த்தர் அந்த இடத்துல ஆண்டவரே உம்முடைய கரம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எல்லா விதமான கொடுமைகளுக்கும் தீமைகளுக்கும் கர்த்தர் நீர் விலக்கி நீர் காத்துக் கொள்ளுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஆண்டவரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, இந்த நாட்களில் எத்தனையோ பேர் ஆண்டவரே வன்கொடுமையினால பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க, மறித்து இருக்கிறாங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் அப்படிப்பட்டான தவறு செய்கிறவர்களுக்கு ஆண்டவரே கர்த்தர் எங்க ஆண்டவரே தேசத்தில் கடுமையான சட்டங்கள் வரத்தக்கதாக ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தர் நீர் கிருபை கொடுப்பீராக. கிருபை கொடுப்பீராக. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். காவல்துறை நீதியாய் செயல்படணும். நீதித்துறை நீதியாய் செயல்படணும். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட துர்க்குணம் உள்ளவர்களை கர்த்தர் நீர் ரட்சிப்பீராக. உங்க மனம் திரும்பணும். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா விதமான வேசித்தனத்தின் ஆவிகள் ஆண்டவரே, இச்சையின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் எங்க தேசத்தை விட்டு அகன்று போகட்டும். இந்த பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் அகன்று போகட்டும். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட கொடுமையான சம்பவங்கள் எங்க தேசத்தில் நடக்கக்கூடாது. கர்த்தருடைய கரம் உங்களுடைய பிள்ளைகளை நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். படிக்கிற இடத்துல பாதுகாப்பு உண்டாகட்டும். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். போக்கிலும் மரத்திலும் உம்முடைய பாதுகாப்பு உண்டாகட்டும். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பெண் பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். தண்டனைகள் கடுமையாக்கப்படட்டும். எங்க தேசத்தில் சரியான சட்டங்கள் உண்டாகட்டும். அப்பா நீர் கிருபை கொடுப்பீராக. எங்க தேசத்தின் பிள்ளைகளை கர்த்தர் நீர் காத்துக் கொள்வீராக. நீர் பொல்லாப்புகளுக்கு விலைக்கு நீர் காத்துக் கொள்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்க தேசத்துல பெண்களுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பை தேவநீர் கட்டளையிடுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட சாபமான காரியங்கள் எங்க தேசத்துல நடக்கக்கூடாது. இப்படிப்பட்ட இரத்த சிந்துதல்கள் எங்க தேசத்துல நடக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். நீர் பாதுகாத்துக் கொள்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் நீர் பாதுகாத்துக் கொள்கிறதற்காக உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபங்களை கேட்டு தேவன் ஒவ்வொரு படிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் காத்துக் கொள்கிறதற்காக நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் செலுத்தும். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஒவ்வொரு வாலிபர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். நம்முடைய சபையை பிள்ளைகள்னாலும் எல்லாரும் பிள்ளைகளையும் சேர்த்து நம்ம ஜெபம் பண்ண போகிற நாட்கள் எத்தனையோ வாலிபர்கள் துன்மார்க்கமாய் அழிந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். அவங்க வெளியில் தங்கி படிக்கிற எத்தனையோ பிள்ளைகள் தவறான பழக்கத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிறாங்க. போதை பொருட்கள், பெண் பிள்ளைகள் உட்பட போதை பொருட்கள், போதை மாத்திரை, போதை ஊசி, கஞ்சா பழக்கத்துக்கு அடிமைப்பட்டு இருக்கிறாங்க. எத்தனையோ இடங்களில் கேளிக்கை விடுதிகள் இருக்குது. பப்புன்னு சொல்லி மது விருந்துன்னு சொல்லி எத்தனையோ
இடங்களில் நடக்குது. நம்ம தமிழ்நாட்டில் கூட இப்படிப்பட்ட சம்பவங்கள், கலாச்சாரங்கள் நடக்குது. இப்படிப்பட்ட வாலிபர்களை கர்த்தர் விடுதலையாக்கும்படியாக எல்லாரும் ஜெபம் பண்ணுமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வாலிபன் தன் வழி எதனால் சுத்த பண்ணுவான்? கர்த்தருடைய வேத வசனத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை உண்டாக்கின சிருஷ்டிகரன் என்னன்னு வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா வாலிபர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். சபையுள்ள வாலிபர்னாலும் சேர்த்து எல்லாரையும் ஹல்லேலூயா. அப்பா, ஒவ்வொரு வாலிபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கடைசி நாட்களில் எத்தனையோ சம்பவங்கள் ஆண்டவரே நடந்து கொண்டு இருக்குது அப்பா. ஆண்டவரே நடந்து கொண்டு இருக்குது ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட தவறான பாதைகளுக்கும் போதை பொருட்களுக்கும் அடிமைப்பட்ட ஒவ்வொரு வாலிபர்களையும் ஏசப்பா நீங்க ரட்சிங்க ஆண்டவரே, நீங்க ரட்சிங்க ஆண்டவரே. நம்முடைய ஏரியாக்களை கூட அநேக இடத்துல பார்க்கிறோம். எத்தனையோ வாலிபர்கள் குடித்து கொண்டு போதைப் பொருட்களை பயன்படுத்தி கொண்டு அவங்க போகிறத நம்ம பார்க்கிறோம். அவங்கெல்லாம் தேவன் ரட்சிக்க முடியும் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவர். ஒரு மனிதனாலே திருத்த முடியாது, ஆனால் ஏசப்பா உம்முடைய கரம் தொட்டால் ஆண்டவரே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மாறும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இப்படிப்பட்ட போதை பொருட்களுக்கு, கஞ்சா பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிற ஆண்டவரே, மது பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிற எல்லா வாலிபர்களுக்கு கர்த்தர் நீர் விடுதலை யாக்குவீராக ஆண்டவரே, விடுதலை யாக்குவீராக ஆண்டவரே. எத்தனை இடத்துல ஆண்டவரே தங்கி படிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, குடும்பத்துக்கு தெரியாம அநேக காரியங்கள் செய்து கொண்டிருக்கலாம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் நீர் ரட்சிப்பீராக ஆண்டவரே. எல்லா வாலிபர்களுக்குள்ள பெரிய ரட்சிப்பை தேவனை கட்டளையிடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே குமாரன் விடுதலையாக்க மெய்யாகவே விடுதலை ஆவார்கள் ஆண்டவரே. நீர் சந்தித்தால் போதும் ஆண்டவரே. ஆண்டவரே சோதரம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளை தங்கள் பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளும்படியாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தர் நீர் அனுக்கிரகம் பாராட்ட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா, நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே வாலிபர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அழித்து கொண்டு விடாதவாறு தங்கள் ஆத்துமாக்களை ஆண்டவரை காத்துக் கொள்ளும்படியாக கர்த்தர் நீர் அவர்களை நீர் ரட்சிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். பொல்லாத பழக்கத்தில் இருந்து கர்த்தர் நீர் அவர்களை விடுதலையாக்குவீராக ஆண்டவரே. தீய சிந்தையிலிருந்து தேவனீர் அவர்களை விடுதலையாக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு சோதர சோதர சொந்த சோதரம் ஆண்டவரே. ஆண்டவரே சிந்தையில், சரீரத்தில், ஆத்துமாவில் ஒரு விடுதலை கர்த்தர் நீர் கொடுக்கிறதற்காக உமக்கு சோதரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் ஆண்டவர் இப்படிப்பட்ட பாவத்தின் அடிமத்தனத்திலிருந்து தேவன் ஒவ்வொரு வாலிபர்களையும் ஆண்டவரே, பெண் பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் விடுதலையாக்குறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த பிள்ளைகள்லாம் ரட்சிக்கப்பட கர்த்தர் நீர் அனுக்கிரகம் பாராட்டுவீராக, உம்முடைய கிருபையை நீர் பாராட்டுவீராக ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒரு தானியேலை போல, ஒரு யோசேப்பை போல பரிசுத்தமாய் வாழ்வதற்கு கர்த்தர் நீர் கிருபை கொடுப்பீராக ஆண்டவரே. சபையில் உள்ள பிள்ளைகளுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தத்தோடு வாழ்வதற்கு கர்த்தர் நீர் அனுக்கிரகம் பாராட்டுவீராக ஆண்டவரே. உதவி செய்வீராக ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம் ஜெபங்களை கேட்டபடி எல்லா ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கடைசியாக நம்முடைய ஊழியத்துக்காக நாம் ஜெபம் பண்ண போகிறோம். ஸ்தோத்திரம். கிராம ஊழியங்களுக்காக கர்த்தர், கிராம ஊழியங்களை கர்த்தர் ஒரு பெரிய அசைவை உண்டு பண்ணும்படியாக, கால் மிதிக்கிற இடத்தெல்லாம் கர்த்தர் சொந்தமாக்கி தரும்படியாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் பார்க்கிற அந்த கிராமத்திலாம் கர்த்தர் நம்மளுக்கு சொந்தமாக்கி தருவாங்க. அப்புறம் சொல்ல, கண்ணிட்டு பாரு, அந்த இடத்தெல்லாம் உனக்கு நான் தருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்ன. நம்ம பார்க்கிற இடம், நம்ம நடக்கிற இடம்லாம் கர்த்தர் அந்த கிராமங்களை கர்த்தர் ரட்சிக்கும்படியாக. ஹல்லேலூயா. அந்த கிராம ஊழியம் மூலமாக கர்த்தர் பெரிய காரியங்களை நம்மை கொண்டு ஒரு பெரிய அசைவை கர்த்தர் உண்டு பண்ணும்படியாக. இதற்காக நம்ம ஜெபம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவரே இந்த கிராம ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த கிராம ஊழியத்தில் கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே அநேக ஆத்துமக்கள் தொடப்படணும், அநேக ஆத்துமக்கள் ரட்சிக்கப்படணும். ட்ராக்ஸ் கொடுக்கிற உள்ளங்கள் ஆண்டவரே ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே எந்த வீடுகளை கடந்து ஜெபிக்கிறோமோ அந்த இடத்துல ஒரு சமாதானம் உண்டாகணும். கர்த்தருடைய ரட்சிப்பு அந்த வீட்டுக்குள்ள இறங்கி வரணும். கர்த்தர் உதவி செய்வீராக. உம்முடைய கிரியைகளை கர்த்தர் நீர் பலமாய் நீர் நடப்பிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த கிராமத்துக்குள்ளே போகும்போதே உம்முடைய பிரசன்னம் நிரம்பி இருக்கணும், உம்முடைய மகிமை நிரம்பி இருக்கணும் ஆண்டவரே. கர்த்தருடைய தூதர்கள் முன்பாக கடந்து சென்று ஹல்லேலூயா கர்த்தர் கோணலானவைகளை சேவைப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளையும் கர்த்தர் நீர் மாற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த கிராம ஊழியம் இதன் மூலமாக அநேக ஆத்துமக்கள் சந்திக்கப்பட ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தெற்கு ஆவரங்காடு பகுதிகளில் ஒரு ஆராதனை ஸ்தலங்கள்
ஆண்டவரே ஆரம்பிக்கத்தக்கதாக ஆண்டவரே ஸ்தோத்திர கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் உம்முடைய தயவு உம்முடைய இரக்கம் எங்களுக்கு கிடைக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு சோதர 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 இதுவரைக்கும் சந்தித்த ஆண்டவரே ஜெபித்த ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ள ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவரே நீர் ஆண்டவரே ரட்சிப்பை கட்டளிடுவீராக ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு சோதரம் 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 ஆண்டவரே. எல்லா பலவான்களின் ஆவிகளை தேவன் நீர் கட்டுவீராக ஆண்டவரே, நீர் கட்டுவீராக ஆண்டவரே. அப்பா சோதர 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 ஆண்டவரே பலவானை கத்து நீர் முந்தி நீர் கட்டுவீராக ஆண்டவரே. அந்த கிராமத்துக்கு போகிறதுக்கு முன்பாகவே கர்த்தருடைய ஆவியானவர் நீர் கிரியை செய்வீராக ஆண்டவரே. ஆண்டவரே இந்த கிராமங்களுக்குள்ள ரட்சிப்பை உண்டாகட்டும் ஆண்டவரே. உமக்கு சோதரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, அந்த ஊழியத்துக்கான தேவைகள் விசேஷமாக நம்ம ஒரு வேன்பாங்க கர்த்தர் நம்மளுக்கு உதவி செய்யும்படியாக ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. கர்த்தர் தேவைகளை சந்திக்கணும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தர் எல்லா காரியங்களையும் தேவைகளை தேவன் நம்மளுக்கு சந்தித்து கொடுக்கும்படியா எல்லா ஜெபமா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த ஊழியத்துக்கான தேவைகளை கர்த்தர் நீர் சந்தித்து கொடு. நீரே எல்லா காரியங்களும் வாய்க்க செய்யும். நீரே எங்களுக்கு நீர் வாங்கி தருவீராக ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் பொருளாதாரத்தினால எந்த காரணத்தினால அந்த ஊழியங்கள் தடைப்படாதவாறு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்க ஒவ்வொரு வாரமும் நடந்து கொண்டு இருக்கத்தக்கதாக கர்த்தர் நீர் உதவி செய்யணும். தேவைகளை தேவன் சந்தித்து நீர் நடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஊழியத்துக்கு ஒரு வாகனங்களை வாங்க கர்த்தர் நீர் உதவி செய்வீராக, நீர் அனுக்கிரகம் செய்வீராக ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்தின் மூலமாய் கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த ஊழியத்தை செய்யக்கூடிய அநேகரை ஆண்டவரே ஸ்தோத்திரம் நீர் ஏற்படுத்தி தாங்க ஆண்டவரே. இந்த ஊழியத்தை ஜெபிக்கத்தக்கத அநேகர் கர்த்தர் நீர் எழுப்பி தாங்க ஆண்டவரே. உற்சாக மனதோடு மனப்பூர்வமோடு ஆண்டவரே மகிழ்ச்சியோடு உங்களுடைய ஊழியங்களை செய்து நிறைவேற்ற கர்த்தர் நீர் ஒவ்வொரு பேருக்கும் நீர் கிருபை பாராட்டும். உங்களுடைய நாமத்தை கர்த்தர் நீர் மகிமைப்படுத்தும். தொடர்ந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த திருச்சபைக்காக ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். நடக்கிற எல்லா ஊழியங்கள் கூட்டங்கள் எல்லாவற்றையும் உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன் நீர் ஆசீர்வதித்து நடத்துவீராக. அநேக ஆத்தும அறுவடையை கர்த்தர் இந்த ஆண்டு இறுதிக்குள்ள கண்டுகொள்ளத்தக்கதாக தேவன் ஆண்டவரே அப்பா நீர் மகிமைப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட பலத்த அறுவடைகளை கர்த்தர் நீர் தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஊழியங்கள் எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதித்து ஆண்டவரே அநேக ஜனங்களுக்கு ஆண்டவரே வழிகாட்டியாய் ஆண்டவரே நீர் மாற்றி கொடுக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். நீர் ஆசீர்வதியும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம் ஜெபங்களை கேட்டு தேவன் ஊழியங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அன்பின் தகப்பனே உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஜெபித்த ஜெபங்களை எசப்பா நீங்கள் கேட்டு இருக்கிறீங்க. நீங்கள் பெரிய காரியங்களை செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. எங்கள் சொந்த கண்கள் காணும்படியான காரியங்களை கர்த்தர் செய்வீராக. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். எல்லாரும் உட்காருவோம். உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த யூத் மீட்டிங் கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு அன்பான தங்கச்சிமார்கள் தம்பிக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துதலை தெரிவிக்கிறோம். இந்த நேரத்தில் கூட கர்த்தர் நம்மோடு பேசும்படி இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஒரு விஷயம் நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தர் நம்மோடு பேச வல்லவர். அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது, ஜீவன் உள்ளது. நம்முடைய ஆத்துமாக்களை அது உயிர்ப்பிக்கிறது, நம்முடைய வாழ்க்கையை அது வழி நடத்துகிறது. அந்த வார்த்தை நம்மோடு இடைபடும்படி கண்களை மூடி தெய்வ சமூகத்தில் ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீர் மிகவும் நல்லவர் 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 ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசுகிற தெய்வம் நீரே ஆண்டவரே, எங்களோடு இடைபடுகிறவர். உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே
நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே. அன்பின் தகப்பனே, இந்த காலை வேளைக்காகவும் உம்மை நாங்கள் துதிக்கிறோம். நீர் மிகவும் நல்லவர் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களை நேசிக்கிற நல்ல தெய்வம் அப்பா. அதற்காக உம்மை துதிக்கிறோம். இந்த காலை வேளையில் கர்த்தர் ஆண்டவரே, ஜெயகாந்த் ஆகிய என்னுடைய குரலில் முதல்ல என்னோடு மற்றும் இங்கே கூடி இருக்கிற நம்முடைய பிள்ளைகளோடு கர்த்தர் இடைபடுவீராக. எங்களுடைய வாழ்க்கைக்கு ஆண்டவரே இந்த ஒரு 20 நிமிஷம் எங்களுடைய வாழ்க்கைக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருப்பதாக நம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் ஜீவனும் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள் தியானத்திற்கு ஆதாரமாக ஒரு வார்த்தையை வாசிக்கலாம். அப்போஸ்தல நடபடிகள் 13வது அதிகாரம் அதனுடைய 26வது வசனத்தின் முதல் பகுதியை மாத்திரம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 13:26. சரிதானா? 13:26 தானா? சாரி, 36. தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி ஊழியம் செய்த பின்பு. நல்லா கவனிங்க. தாவீது தன் காலத்திலே கர்த்தருக்கென்று ஊழியத்தை செய்த பின்பு. தாவீது அப்படின்னாலே யார் அப்படின்னா, அவர் ஒரு நாட்டோட ராஜா, இஸ்ரவேல் தேசத்தை ஆண்ட ராஜா. ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, அவர் என்ன பண்ணாரா, தன் காலத்தில் கர்த்தருக்குன்னு ஊழியம் செய்ததாக இந்த வேத வசனம் நமக்கு தெரிவிக்கிறது. இப்போ நல்லா கவனிங்க. நாம் கர்த்தருடைய முழு நேர ஊழியத்தை செஞ்சாலும் சரி, பகுதி நேர ஊழியத்தை செஞ்சாலும் சரி, அல்லது உலக பிரமாணமான வேலையை செஞ்சாலும் சரி, எது எப்படியோ நம்முடைய காலத்துல நாம கர்த்தருக்கென்று நிறைவேற்ற வேண்டிய ஊழியம் நமக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. அது யாரா இருந்தாலும் சரி, இந்த உலகத்துல இருக்கிற தேவனை அறிந்த பிள்ளைகள் யாரா இருந்தாலும் சரி, ஒருவேளை ரட்சிக்கப்படாம இருந்து ரட்சிக்கப்பட்டாலும் சரி, எல்லாரும் நமக்குன்னு ஒரு குறிப்பிட்ட காலம் இந்த உலகத்துல வைத்திருக்கிறார் ஆண்டவர். அது தன் காலம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தாவீதுடைய பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் அதான் தன் காலம். அப்ப நம்முடைய இந்த உலகத்துல வாழ்கிற இந்த நாட்கள்ல கர்த்தருக்கென்று செய்து முடிக்க வேண்டிய காரியம் நம்முடைய வாழ்க்கையில உண்டு. ஹல்லேலூயா. நான் ஊழியம் செய்யறேன், நான் மட்டும்தான் ஆண்டவருக்குன்னு வாழணும் அப்படின்னு இல்லை. நான் ஒருவேளை வேலை செய்யறேன், அதனால எனக்கும் ஆண்டவருக்கும் சம்மந்தம் இல்லை, நான் ஆராதனைக்கு மட்டும் செல்லுவேன், சர்ச்சோட ஒரு ஐக்கியம் வச்சிருப்பேன் அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. வேத வசனம் ரொம்ப கிளியரா சொல்லுது, நம்முடைய காலத்துல. ஏன்னா தாவீது பாஸ்டர் கிடையாது, அவர் ஆசாரியனா ஊழியம் செய்யல, அவர் ராஜா தான். ஆனா வேத வசனம் சொல்லுகிறது, அவர் உயிரோட இருந்த நாட்கள்ல அவர் என்ன பண்ணாராம், கர்த்தருக்குன்னு செஞ்சு முடிக்க வேண்டிய காரியத்தை அவர் செய்து முடித்தாராம். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில இதை கவனிக்கிற, இதை கேட்கிறீங்க வந்திருக்கிற அன்பு பிள்ளைகள், உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்க கர்த்தருக்கென்று செய்து முடிக்க வேண்டிய ஊழியம் இருக்கிறது. நம்ம முழு நேரமா ஊழியம் செய்தாலும் சரி, திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன், நம்ம படிச்சாலும் சரி, வேலை செய்தாலும் சரி, சபையில ஒரு விசுவாசியா சாதாரண கடைநிலையில இருந்தாலும் சரி, கர்த்தருக்குன்னு செய்து முடிக்க வேண்டிய ஒரு ஊழியம் உண்டு. ஹல்லேலூயா. இத ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் அவங்க வாழ்க்கையில் அழகழகா சொல்றாங்க. இதை எப்ப ஆண்டவர் தீர்மானம் பண்ணார் அப்படின்னு சொல்லி, இந்த ஊழியத்தை ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தருக்கென்று நாம செய்ய வேண்டிய அந்த காரியத்தை எப்ப தீர்மானம் பண்ணாங்க? அப்போஸ்தலர் கலாத்தியர் 1:15 படிங்க. கலாத்தியர் 1:15 அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொல்றாரு, வாசிங்க. கலாத்தியர் 1:15. அந்த வார்த்தையை கவனிங்க. நான் என் தாயின் அப்ப பவுல் சொல்றாரு, இந்த ஊழியத்தை குறித்து பேசுறாரு. அவருடைய வாழ்க்கையில அவர் யார் அப்படின்னா, அவர் ஒரு யூதன். அவர் என்ன பண்றாரு, அவர் நிறைய
வேத பிரமாணங்களை கற்று தேறுகிறாரு. ஆனா சபைக்கு விரோதமான காரியத்தை தான் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு தன்னுடைய வாழ்க்கையில. ஆனா அவர் சொல்றாரு, தெரிந்து கொள்ளப்பட்டதுக்கு அப்புறம் சொல்றாரு, எப்ப என்னுடைய வாழ்க்கையில நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும்னு ஆண்டவர் தீர்மானம் பண்ணாருன்னா, நான் தாயின் கர்ப்பத்துல இருந்தது முதல். ஹல்லேலூயா. அப்ப இந்த திட்டமும் தீர்மானமும் எப்ப உண்டாயிருச்சுன்னு இந்த பரிசுத்தவான் சொல்றாருன்னா, நாம ஆண்டவருடைய பார்வையில தாயினுடைய கர்ப்பத்துல இருந்தது முதலே நம்ம மேல திட்டம் உண்டு. ஹல்லேலூயா. நாம செய்து முடிக்க வேண்டிய காரியம் உண்டு. இன்னும் எரேமியாவை குறித்து சொல்லும் பொழுது நமக்கு தெரிஞ்ச வசனம் 1:5 அதுல எப்படி எழுதியிருக்கு, நான் தாயின் கர்ப்பத்துல உருவாகும் முன்னே, அப்ப உருவாகிறதுக்கு முன்னே அப்படின்னு வேத வசனம் சொல்லுது. எபேசியர் 1:4 படிச்சு பார்த்தீங்கன்னா, உலக தோற்றத்துக்கு முன்னே இந்த வானம், இந்த வானங்கள், இந்த பூமி, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே படைக்கிறதுக்கு முன்னாடியே நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டோம். எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எப்படி நம்ம கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும்னு ஆண்டவர் தீர்மானம் பண்ணி வச்சிருக்காரு. இன்னும் ஒரு வசனத்தை நம்ம வாசிச்சோம்னா இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கலாம். சங்கீதம் 139:16 வாசிங்களேன். அதுல ஆண்டவர் ரொம்ப அழகா வார்த்தைகளை தாவீது சொல்றாரு. ஆ ஆ ஆ இதை நான் இன்னொரு மொழிபெயர்ப்பில் வாசிக்கிறேன், நல்லா கவனிங்க. கண்கள் என் கரு முளையை உறுப்புகளை கண்டன, நீர் எனக்கு குறித்து, இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க எல்லாரும், நீர் எனக்கு குறித்து வைத்துள்ள நாட்கள் எல்லாம் எனக்கு வாழ்நாள் எதுவுமே இல்லாத காலத்திலே உம்முடைய புஸ்தகத்தில் எழுதப்பட்டது. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் என்ன பண்ணணும்னு ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். எப்ப நான் உருவாகிறதுக்கு முன்னாடி, என்னுடைய அவயவங்கள் என் தாயின் கர்ப்பத்துல உருவாகிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் என்னை குறித்த, உங்களை குறித்த, இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் கர்த்தர் திட்டத்தை எழுதி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நம்ம கண்டிப்பா அவருக்குன்னு செஞ்சு முடிக்க வேண்டிய ஒரு காரியம் உண்டு. ஹல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, இதை நான் எப்ப செய்யணும் அப்படின்னா, அதையும் சங்கீதக்காரன் 31:15, சங்கீதம் 31:15 படிச்சீங்கன்னா அதை வாசிங்க. சங்கீதம் 31:15 முதல் பகுதி மட்டும் வாசிங்க. 31:15. என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. அப்ப நல்லா கவனிங்க, தாவீது தன் காலத்தில், அந்த தன் காலம், அவருடைய பிறப்பு முதல் இறப்பு வரை இருக்கிற அந்த காலம் எங்க இருக்கு அப்படின்னா அவருடைய கரத்துல இருக்கு. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கை யாருடைய கரத்துல இருக்குன்னா, நம்ம இஷ்டத்துக்கு எதையுமே செஞ்சிட முடியாது. ஏன் அப்படின்னா அவருடைய கரத்துல இருக்கு. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் இதை நல்லா உணர்ந்து கொள்ளணும். நம்ம வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு ஸ்டெப்பும், ஒவ்வொரு அசைவும் புஸ்தகத்தில் ஏற்கனவே ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் என்ன பண்ணணும், நான் எப்படி வாழணும், நான் எப்படி எனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற இந்த நாட்களில் கர்த்தருக்குன்னு ஊழியத்தை நிறைவேற்றி முடிக்கணும்னு அவர் நோட் பண்ணி வச்சிருக்கிறார். அவர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். நமக்குன்னு ஒரு பிளான் அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு வச்சிருக்கிறார். அதை நம்ம சரியா நிதானிச்சு அவருடைய திட்டத்துக்கு ஒப்பு கொடுத்து வாழ்ந்தோம்னா நம்ம வாழ்க்கை எப்படி தாவீதுடைய வாழ்க்கையில் எழுதப்பட்டிருக்கோ, அந்த அப்போஸ்தலர் 13:36 படி தன் காலத்தில் கர்த்தருடைய சித்தத்தின்படி ஊழியத்தை செய்து முடித்த தாவீதை போல நாமும் அவருடைய சித்தத்தின்படி ஊழியத்தை செய்து முடிக்க முடியும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நிச்சயமா செய்து முடிக்க முடியும். இப்ப நல்லா கவனிங்க, நமக்கு ஒரு திட்டம் இருக்கு, நம்ம மேல ஒரு அழைப்பு, நோக்கம் எல்லாமே ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. இப்ப பரலோகம் இந்த வாலிபர்களை எப்படி பார்க்குது, அந்த காரியத்தை தியானிச்சோம்னா நம்மளுடைய திட்டத்தையும் நம்ம மேல இருக்கிற அழைப்பையும் தேவ சித்தத்தையும் நிறைவேற்ற நமக்கு உதவியா இருக்கும். 1 யோவான் 2:13-14 2 வசனங்களை வாசிங்க. இதுல காமனா உலகத்துல இருக்கிற எல்லா தேவ பிள்ளைகள் வாலிபர்களையும் பரலோகம் எப்படி பார்க்குது, பரலோகம் நம்ம மேல என்ன திட்டம் வச்சிருக்கு, உங்க மேல என்ன திட்டம் வச்சிருக்கு, வாசிங்க பார்க்கலாம். 1 யோவான் 2:13-14. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ம் ஆ இந்த வார்த்தையை கவனிங்க. இதுக்கப்புறம் வாசிங்க. வாலிபரே, ஃபர்ஸ்ட் பரலோகம் வாலிபர்களை எப்படி பார்க்குதுன்னா பலவான்கள். ஹல்லேலூயா.
ஃபர்ஸ்ட் யார் வாலிபர்கள் பரலோகத்துக்கு தேவனுடைய பார்வையில வாலிபர்கள் யார் அப்படின்னா, நம்மளுடைய திட்டம் என்ன? நம்ம எல்லாருக்கும் காமனா ஒரு அழைப்பு இருக்கு. அந்த அழைப்பின்படி நம்ம எல்லாரும் தனித்தனியா கர்த்தருக்குன்னு செய்து முடிக்க வேண்டிய ஊழியம் இருக்கிறது. அது நம்முடைய அபிஷேக பொறுத்தது. ஆனா நம்ம எல்லாருக்கும் காமன் காலிங், நம்ம எல்லாருக்கும் காமனா ஆண்டு ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். வாலிபர்னா யாருன்னா பலவான்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பார்வையில பலவான்கள். அடுத்து வாசிங்க. ரெண்டாவது யார் அப்படின்னா, வாலிபன் அப்படின்னாலே வசனத்துல நிலைச்சு நிக்கிறவன். ஹல்லேலூயா. வாலிபன்னாலே வசனத்துல நிலைச்சு நிக்கிறவன். மூணாவது என்ன வாசிங்க? மூணாவது ஜெயிக்கிறவன். ஹல்லேலூயா. அப்ப 3 காரியங்கள் பரலோகம் இப்படிதான் வாலிபர்களை பார்க்குது. ஆனா வாலிபர்கள் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்மளை யாரும் கன்சிடர் பண்ண மாட்டாங்க, நம்மளை யாரும் அந்த அளவுக்கு பெருசா மெச்சிக்கொள்ள மாட்டாங்கன்னு நினைக்கிறோம். ஆனா பரலோகம் நம்மளை மெச்சிக்கொள்ளுது. எப்படி அப்படின்னா, நீ பலவான். ஹல்லேலூயா. நான் யாரு? கர்த்தருக்குள்ள நான் ஒரு பலவான், எனக்குள்ள வசனம் நிலைத்து இருக்கிறது, நான் பொல்லாங்கனை ஜெயித்தவன். ஹல்லேலூயா. ஜெயிக்கிறவன் எழுதல, பொல்லாங்கனை ஜெயித்தவன் பாஸ்ட் டென்ஸ்ல எழுதி இருக்கும். படிச்சு பாத்தீங்கன்னா நீங்க எல்லாம் ஜெயிக்கிறவங்கன்னு எழுதல, ஏற்கனவே ஜெயிச்சவங்கன்னு எழுதி இருக்கு. ஹல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, நம்மளுடைய இந்த வாலிப பிரயாயத்தை குறித்து பரலோகம் என்ன நினைக்குது? பரலோகம் தேவன், பரலோகத்தில் இருக்கிற தேவன் எப்படி பார்க்கிறார்னா, நாம பலவான்கள், வசனத்துல நிலைச்சு நிக்கிறவங்க, பொல்லாங்கனை ஜெயிக்கிறவங்க. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. இது நம்ம எல்லாருக்கும் காமனா, நம்ம எல்லாருக்கும் பொதுவாக கொடுக்கப்பட்டிருக்கிற அழைப்பு, திட்டம், நோக்கம். நல்லா கவனிங்க. இப்ப நம்மளுடைய காலம், இந்த உலகத்துல நாம பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதான் நம்மளுடைய காலம். இந்த காலத்துல, இந்த வாலிப பிரயாயத்துல குறிப்பா நம்ம மேல வச்சிருக்கிற திட்டம் என்ன? நான் ஒரு பலவான், நான் வசனத்துல நிலைச்சு நிக்கிறவன், நான் பொல்லாங்கனை ஜெயித்தவன். இதுதான் பரலோகம் நம்ம மேல வச்சிருக்கிற பார்வை. இந்த பொதுவான இந்த அழைப்பையும் திட்டத்தையும் நோக்கத்தையும் நிறைவேற்றுவதை நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத ரொம்ப வேகமா நம்ம ஷார்ட்டாகவும் நம்ம கத்துக்கிட்டு நம்ம ஜெபம் பண்ணி முடிக்கலாம். ஒரு வாலிபன் எப்படி தன்னுடைய வாலிப பிரயாயத்துல பலவானா இருக்க முடியும்? சங்கீதம் 105:24 வாசிச்சு பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் பழுகி பெருகினபடியினால சத்துருக்களை விட பலவானா இருந்தார்கள் அப்படின்னு எழுதியிருக்கு. அதை ஸ்பிரிச்சுவலா வாசிக்கணும் அப்படின்னா யோவான் 3:30 வாசிங்க. எப்படி நம்ம பலவானா மாற முடியும் அப்படின்னா 3:30, யோவான் 3ஆம் அதிகாரம் 30வது வசனம். அவர் பெருகவும். அப்ப அந்த சங்கீதம் 105:24 கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலா நம்ம படிச்சோம் அப்படின்னா எப்படி கத்துக்கணும் அப்படின்னா, அவர் என்னில பெருகணும். ஹல்லேலூயா. எனக்கு பலன் வேண்டும், நான் ஒரு பலவானா இந்த வாலிப நாட்கள்ல இருக்கணும் அப்படின்னா அவருடைய அபிஷேகமும் அவருடைய வல்லமையும் அவருடைய சத்துவமும் எனக்குள்ள பெருகணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நான் சிறுகணும். ஹல்லேலூயா. ரொம்ப சிம்பிள் தான். நான் என்ன பண்ணணும்? சிறுகணும். அவர் எனக்குள்ள பெருகினாலே நிச்சயமா நான் பலவானா மாறிடலாம், நானும் சிறுகி போயிடுவேன். அதை எப்படி நான் சிறுகிறது அப்படின்னா, அதை நான் எப்படி கத்துக்க முடியும் அப்படின்னா, சில வசனங்கள், மொத்தம் இதுல 3 பாயிண்ட் இருக்கு, நம்ம எப்படி பலவானா மாறலாம் அப்படின்னு. ஏசாயா 40:31 தெரிஞ்ச வசனம். நாம புது பலன், கர்த்தருக்குள்ள பலப்படணும் அப்படின்னா காத்திருக்கணும். காத்திருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவ சமூகத்தை அனுதினமும் தேடுகிறவர்களா இருக்கணும். அப்ப இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி இன்னும் புரியுற விதத்துல சொல்லணும்னா, நான் பலவானா மாறணும்னா அனுதினமும் நான் ஜெபிக்கிறவனா இருக்கணும். ஹல்லேலூயா. முதல்ல நான் பலவானா மாறணும்னா அனுதினமும் அவருடைய சமூகத்தை தேடுகிற நபரா நீங்களும் நானும் இருந்தோம்னா இந்த வாலிப பிரயாயத்துல நாம பலவானா இருக்க முடியும். ஹல்லேலூயா. எனக்கு நேரம் இல்லாதனால நான் வேகமா போறேன். அடுத்து பிரசங்கி 7:9 வாசிச்சு பார்த்தீங்கன்னா எது நம்மளை பலப்படுத்தும் அப்படின்னா ஞானம்னு எழுதியிருக்கும். நீதிமொழிகள் 24:5 வாசிச்சு பார்த்தீங்கன்னா எது நம்மளை பலப்படுத்தும்? ஞானம்னு எழுதியிருக்கும். அந்த ஞானம்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் ஃபுல்லா வாசிச்சு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துன்னு இருக்கும், வேற எதுவுமே கிடையாது. அப்ப இயேசுனா யார் அப்படின்னு வேத வசனம் சொல்லுது. நம்ம எல்லாருக்கும் தெரிந்தபடி யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின்படி ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அப்ப நல்லா கவனிங்க. அப்ப அந்த ஞானம் யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து யார் அப்படின்னா இந்த வேதம். ஹல்லேலூயா. முதல்ல நான் ஜெபிக்கிறவனா இருக்கணும், ரெண்டாவது இந்த வேதத்தை அனுதினமும் வாசிக்கிறவனா இருக்கணும். அப்ப எது என்ன பலவானா மாத்தும் அப்படின்னா, நான் அனுதினமும் ஜெபிக்கிறவனா, நான் அனுதினமும் வேதத்தை வாசிக்கிறவனா இருந்தா நிச்சயம் நான் இந்த வாலிப பிரயாயத்துல பலவானா இருப்பேன். ஹல்லேலூயா.
இது ஏதாவது ஒன்று மட்டும் நான் செய்கிறேன், நான் வந்து ஜெபம் பண்ணுறேன், பைபிள் படிக்கிறது இல்லை அப்படின்னா நம்மளால பூரண பலனை, பரலோக பலனை பெற்றுக்கொள்ள முடியாது. நமக்கு ஒரு தைரியம் இருக்குமே தவிர நம்ம பூரணமா அவருடைய பலனை பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தர் எப்பவுமே சம்பூரணமா, அதாவது பூரணமா ஆசீர்வதிக்கும்படி விரும்புகிறார். இந்த பரலோக பலத்தையும் நாம பூரணமா பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நாம முதல்ல ஒழுங்கா ஜெபிக்கிறவர்களா, ஒழுங்கா வேதத்தை வாசிக்கிறவர்களா இந்த வாலிப பிரயாயத்தில் இருப்போம்னா நம்ம பலவானா இருக்க முடியும். ஹல்லேலூயா. மூணாவது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தை தான் 2 கொரிந்தியர் 12:9 வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அவருடைய கிருபை நம்மளை பலப்படுத்தும். நம்மளுடைய உபத்திரவத்தின் பாதையில நம்ம வாலிபர்களாக இருந்தாலும் நமக்கும் நிறைய உபத்திரங்கள், பாடுகள், நஷ்டங்கள், இழப்புகள் எல்லாம் வரும். உண்மைதான். அந்த பலவீனத்தின் மத்தியில எது நம்மளை பலப்படுத்தும்னா அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. அப்ப என்ன பலப்படுத்துகிறது 3 காரியம். 1, நான் அவர் சமூகத்தை தேடினா நான் பலப்படுவேன். 2வது, நான் அவருடைய வசனத்தை தியானிச்சேன்னா நான் பலப்படுவேன். 3வது, நான் அவருடைய கிருபையில பலப்பட முடியும். நான் சோர்ந்து போற நேரத்துல அவருடைய கிருபை என்ன பண்ணிரு, என்ன பலப்படுத்தி என்னை எழுப்பிரும். ஹல்லேலூயா. இதுதான் நான் வாலிப பிரயாயத்துல கர்த்தருக்கு பலவானாய் நிற்கிறதுக்கு உதவுகிறது. ஜெபம், வேத வாசிப்பு, இன்னொன்று ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் கிருபை. எப்பப்பெல்லாம் நம்ம சோர்ந்து போறோமோ அவர் கிருபை வார்த்தையினாலும் ஜெபத்தினாலும் நம்மளை பலப்படுத்த முடியும். ஹல்லேலூயா. 2வது பகுதி அந்த 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறது. 2வது நம்மளை பரலோகம் எப்படி பார்க்குது, தேவன் எப்படி பார்க்கிறார்னா தேவ வசனம் நிலைத்திருக்கும் நபர்கள் அப்படின்னு நம்மளை சொல்லுது, வேதம் சொல்லுகிறது. அதை நம்ம எப்படி நம்ம கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னா 1 யோவான் 2 அதே சாப்டர்ல 3, 4, 5, 6 வசனத்தை வாசிங்களேன். இல்லம்மா, அதாவது 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல இருந்து 6ஆம் வசனம் வரைக்கும். கை கொள்ளாதவன். இதை நீங்க படிச்சீங்கன்னா கொஞ்சம் ஏதோ ரொம்ப கஷ்டமான சாப்டர் படிக்கிற மாதிரியே இருக்கும். இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி படிக்கணும்னா யாக்கோபு 1:22-25 வரைக்கும் வாசிங்களேன். அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும், புரிஞ்சுக்கலாம் நீங்க என்ன சொல்ல வராங்கன்னு. வசனம் நிலைச்சிருக்கிறவன்னா யார் அப்படின்னா வாசிங்க. 22 யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 22. அவ்வளவுதான். திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, அதன்படி செய்கிறவர்கள். அப்ப வசனம் எனக்குள்ள நிலைச்சிருக்கிற நபர் நான் அப்படின்னா நான் எப்படி அதை நான் அறிந்து கொள்ள முடியும், எப்படி நான் அதை புரிஞ்சு கொள்ள முடியும் அப்படின்னா வெறுமன வசனத்தை கேட்கிறவன்ல, அதன்படி செய்கிறவன். ஹல்லேலூயா. அப்ப வாலிபன்னா யார் அப்படின்னா முதல்ல அவன் ஒரு பலவான். 2வது வசனத்தை கேட்டுட்டு அப்படியே போறவன் இல்ல, வசனத்தின்படி வாழ்றவன். ஹல்லேலூயா. நான் சொல்லல, வேத வசனம் சொல்லுது. வாலிபர்கள் அப்படின்னாலே யாரு தான்? வசனத்தின்படி வாழுகிற நபர்களை தான் வாலிபர்கள் வேத வசனம் சொல்லுது. ஹல்லேலூயா. வசனத்தின்படி வாழுதல் அப்படின்னா இப்ப நம்ம நிறைய பிரசங்க கேட்கிறோம், நிறைய செய்திகளை கேட்கிறோம். நாமும் வேதத்தை வாசிக்கும் பொழுது நிறைய வசனங்களை நம்ம தியானிக்கிறோம். அதை எப்படி என் வாழ்க்கையில அப்ளிகேஷன்ல அதை வந்து நம்ம எப்பவுமே தியரியாவே படிச்சுக்கிட்டே இருக்கோம். அதை நம்ம பிராக்டிக்கலுக்கு கொண்டு வரணும், அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் நம்முடைய வாழ்க்கையில. ஒரு வாலிபர்கள் அப்படின்னாலே நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய சில வசனங்கள். 1 கொரிந்தியர் 6:12, 1 கொரிந்தியர் 6:12, 1 கொரிந்தியர் 10:23 வாசிங்க பார்க்கலாம். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு இந்த உலகத்துல இருக்கிற தேவனை அறியாத வாலிபர்கள் சொல்லுகிற வார்த்தை இதுதான், இந்த உலகமே அனுபவிக்க தான் அப்படின்னு சொல்லுது. உண்மைதான், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆனா வேதத்தை அறிந்த கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன சொல்லணும் அப்படின்னா பிராக்டிக்கலா எனக்கு எதுவுமே தகுதியா இருக்காது. ஹல்லேலூயா. எந்த பாவமோ எந்த காரியமோ எனக்கு தகுதியா இருக்க போறதில்ல. அடுத்து நான் அடிமைப்பட மாட்டேன், ஏன்னா நான் ஆண்டவருக்கு சொந்தமானவன். ஹல்லேலூயா. இன்னும் 10:23 1 கொரிந்தியர் 10:23 படிச்சு பார்த்தீங்கன்னா அதுலேயும் பாதி இப்படி தான் வரும். 2வது பாதியில ஒண்ணுமே எனக்கு பக்தி விருத்தியை உண்டாக்காது அப்படின்னு சொல்லி வரும். அப்ப இந்த வசனங்கள், இந்த வாலிப பிரயாயத்துல நம்ம தெரிந்திருக்க வேண்டிய இந்த வசனங்களின் அடிப்படையில சில காரியங்கள் நம்மளை மேற்கொள்ள வரும் பொழுது, பாவங்களும் உலக நண்பர்களும் உலக காரியங்களும் நம்மளை மேற்கொள்ள வரும் பொழுது நாம வசனம் தெரியும், ஆண்டவரே எதுக்கும் நான் அடிமைப்பட மாட்டேன், எதுவும் எனக்கு தகுதியா இருக்காது, எதுவும் எனக்கு பக்தி விருத்தியை உண்டாக்க முடியாது, நான் நிச்சயமா
நிச்சயமா இதை செய்ய மாட்டேன்னு அப்ளிகேஷன்ல நம்ம அதை பிராக்டிக்கல்ல கடைபிடிக்க ஆரம்பிச்சோம்னா நம்ம வசனத்தை கடைபிடிக்கிற நபர். நான் சொல்றது புரியுதா? வெறுமனே வசனம் தெரிஞ்சு பிரயோஜனம் இல்லை, அதை அப்ளை பண்ணணும். நமக்கு எதிராக சில பிரச்சனைகள் வரும் பொழுது, பாவங்கள் வரும் பொழுது அதை அப்ளை பண்ணணும். இல்லை நான் செய்ய மாட்டேன், ஏன்னா நான் கர்த்தருக்கு சொந்தமானவன், நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் இது எனக்கு தகுதியா இருக்காது, இதை எனக்கு பக்தி விருத்தியை உண்டாக்காது, இது ஒரு நாள் இதுக்கு நான் அடிமைப்பட மாட்டேன்னு வசனத்தினால அதை பிராக்டிக்கலா நம்ம மேற்கொள்ள பழகணும். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு வசனம் வாலிப பிரயாணத்துல தெரிஞ்சிருக்க வேண்டிய கட்டாயமான வசனம், 1 தீமோத்தேயு 4:12 வாசிங்களேன். 1 தீமோத்தேயு 4:12. நல்லா கவனிங்க இந்த வாலிப பிரயாயத்தை குறித்து. யாருமே நம்மளை அசட்டை பண்ணிடக்கூடாது. இந்த பொண்ணு தானே, இந்த பையன் தானே, அந்த பொண்ணு எப்போ பார்த்தாலும் ஃபோனை நோண்டிக்கிட்டு இருக்கோம், அந்த பொண்ணு எப்போ பார்த்தாலும் அவங்க கூட பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அலட்சியமாக நம்மளை யாரும் பேசிடக்கூடாது. அந்த பையன் தானே, அவன் அப்படி தான் இருப்பான், ஊதாரியாக இருப்பான் அப்படின்னு நம்மளை யாருமே அலட்சியமாக சொல்லிடக்கூடாது. அப்படி அலட்சியமாக யாரும் சொல்லக்கூடாதுன்னா நாம் எப்படி வாழணும் அப்படின்னா, வாசிங்க அப்படியே. வார்த்தை, நடக்க, அன்பு, ஆவி, விசுவாசம், கற்பிலும். அப்படி எப்படி சொல்லுது பாருங்களேன். விசுவாசிகளுக்கு, சபையில இருக்கிற மற்ற எல்லா விசுவாசிகளுக்கும் யார் மாதிரினா வாலிபர்கள் தான் மாதிரியா. ஹல்லேலூயா. யார் மாதிரி? வாலிபர்களை தான் வேதமும் பரலோகமும் மாதிரியா வச்சிருக்கு. இப்ப நல்லா கவனிங்களா. இப்ப நம்ம எந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பர்சன், ஒரு நபர் பரலோகத்துக்கு அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஹல்லேலூயா. நம்மளை எப்படி வேதம் வச்சிருக்குன்னா, நம்ம தான் முன்மாதிரிகள். யாருக்கு அப்படின்னா சபையில் இருக்கிற அத்தனை பேருக்கும். சின்ன பிள்ளைகளுக்கும் நாம தான் முன்மாதிரி, பெரியவங்களுக்கும் நாம தான் முன்மாதிரி அப்படின்னு வேத வசனம் சொல்லுது. அதை நம்ம வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா, நான் என் வார்த்தையில முதல்ல பரிசுத்தமா இருக்கணும். நல்லா கவனிங்க. எனக்கு தெரிந்த ஒரு நண்பர், என் கூட படித்த ஒரு நண்பர், அந்த நண்பர் முன்னாடி மற்ற நண்பர்களாக இருக்காங்கல்ல, தேவனை அறியாத நண்பர்கள்லாம், ஒரு நாளும் அந்த குறிப்பிட்ட அந்த நண்பர் முன்னாடி கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க, அசுத்தமான காரியத்தை பேச மாட்டாங்க. அவர் வந்தார்னாலே பிரதர் வராரு, எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு பாவமே ஆஃப் ஆயிரும். ஏன் அப்படின்னா, அந்த பையன் மற்றவங்கள்ட்ட பழகின விதம், பேசின விதம். நம்ம எப்படி மற்றவங்கள்ட்ட பழகிறோமோ, நாமளும் கேலி பண்ணி கிண்டல் பண்ணி ஜாலியா இருந்தோம்னா, அந்த பையனோ அந்த பொண்ணோ எப்படி தான் பழகுவாங்க? கேலி பண்ணி ஜாலியா அப்படியே தான் பழகுவாங்க. அதுல நாளடைவில் அசுத்தங்களும் என்ன ஆயிரும்? உள்ள வந்துடும். அது வராம இருக்கணும்னா நம்ம வார்த்தையை லிமிட்டா கரெக்டா அளவோட பழகிறது ரொம்ப நல்லது. ஹல்லேலூயா. அப்ப அது எங்க இருக்குன்னா, நான் இந்த வசனத்தின்படி என் வாழ்க்கையை அப்ளை பண்ணணும். நான் சரியா இருந்தா எனக்கு முன்னாடி ஒரு பாவம் வர முடியாது. ஒருத்தரும் பாவம் செய்யறவே விரும்ப மாட்டாங்க. நீங்க பாவம் செய்யறதுல நீங்க போகும் பொழுதே உங்களுக்கு முன்னாடி பாவம் தோத்து போயிடும். ஹல்லேலூயா. இப்ப வார்த்தை. ரெண்டாவது நடக்க, நம்மளுடைய மற்றவங்களை நேசிக்கிற விதம். என்னதான் அவங்க எல்லாம் உலக நண்பர்களா இருந்தாலும் நாம அவங்கள நேசிக்கணும், அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும், அவங்களுக்காக பரிதபிக்கணும். அசுத்தமான காரியங்களோ பாவமான காரியங்களுக்கோ நம்ம துணை நிற்க கூடாது. அதே நேரத்துல அவங்க ஆத்மாவுக்கு உத்தரவாதமா நல்ல நடக்கையில நாம் அதை தெரிவிக்கணும். அடுத்து அன்பு. அன்புல எப்படி முன்மாதிரியா இருக்க? அன்பு அப்படின்னாலே இந்த வாலிப பிரயாயத்துல குறிப்பா நம்ம யாரையும் லவ் பண்ணக்கூடாது. அதுதான் அன்புல முன்மாதிரியா இருக்கிற விஷயம். இதான் வேத வசனம் நம்ம கற்றுக் கொடுக்கிறது. அன்பு அப்படின்னாலே நம்ம யாரையும் எந்த விதத்திலையும் மற்றவங்க வாழ்க்கையை கரைப்படுத்துற அளவுக்கு நடந்துடக்கூடாது. அடுத்து நாலாவது ஆவி. நம்ம எப்பவுமே நம்ம ஆவியினால நிரப்பப்பட்ட ஒரு மனுஷனா சபைக்கு முன்னாடி இருக்கணும். நாம அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களா, அபிஷேகத்தினால நிரம்பினவர்களா நாம இருக்கணும். அடுத்து விசுவாசத்துல அப்படின்னா, நாம மற்ற எல்லாரும் பார்க்கலும் விசுவாச வீரர்களா இருக்கணும். சபையில மற்ற எல்லாரையும் பார்க்கலும் விசுவாச வீரர்களா இருக்கணும். கற்பு அப்படின்னா நம்மளுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல இருக்கு கற்பு அப்படிங்கிறது. இப்போ ஒருத்தன் ஒரு பையன், இப்படி நிறைய வசனங்கள் இருக்கு வாலிபர்களுக்குன்னே சொல்லி. இப்படிப்பட்ட வசனங்களை நம்முடைய வாழ்க்கையில இதை கத்துக்கிறதுல செயல்படுத்தணும்னா நம்ம வசனத்துல நிலைச்சு நிக்கிறவங்க. ஹல்லேலூயா. நேரம் ஆனபடினால கடைசி பாயிண்ட்டை நான் வேகமா முடிச்சிடறேன். மூணாவது அந்த வார்த்தையை வாசிங்க. பொல்லாங்கனை ஜெயித்ததினால். வேத வசனம் இந்த வாலிபர்களை எப்படி பார்க்குது அப்படின்னா, பொல்லாங்கனை ஜெயித்தவங்க அப்படின்னு சொல்லுது. பொல்லாங்கன் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் தெரியும்,
இருளுக்கு சொந்தக்காரன், உலகத்தின் அதிபதின்னு இன்னொரு வசனம் எழுதியிருக்கு. பொல்லாங்கன் அப்படின்னாலே இந்த உலகத்தோட அதிபதி அப்படின்னு எழுதியிருக்கு. அந்த உலகத்தோட அதிபதியை ஜெயிக்கணும்னா நாம முதல்ல இந்த உலகத்தை ஜெயிக்கணும். ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? பொல்லாங்கனை ஜெயிக்கணும்னா பொல்லாங்கானவைகளை நாம ஜெயிக்கணும். ஜெயிச்சுட்டா ஈஸியா பொல்லாங்கனை நம்மளால ஜெயிக்க முடியும். வேத வசனத்துல மார்க் 7ஆம் அதிகாரம் 21 23 வரைக்கும் வாசிச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 13 காரியங்கள், பொல்லாங்கான காரியங்கள் எழுதப்பட்டிருக்கு. அந்த பகுதியை மட்டும் வாசிங்களேன். மார்க் 7ஆம் அதிகாரம் 21. பொல்லாத சிந்தனைகள், சரி, அப்படியே அது நிறைய வரும். இப்படி அதுல ஒரு 13 காரியம் எழுதப்பட்டிருக்கு. இப்ப நம்ம அவ்வளோதையும் தியானிக்க முடியாது, வாய்ப்பே இல்லை. ஆதியாகமம் 39:9 வாசிங்களேன். நமக்கு தெரிஞ்ச பகுதி. அங்க என்ன எழுதப்பட்டிருக்குன்னு வாசிங்களேன். பொல்லாங்கு என்னால செய்ய முடியாதுன்னு யோசேப்பு சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவ்வளவு பெரிய ஒரு பாவத்தை, அப்ப அந்த பொல்லாங்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? வேதத்திலே முத பொல்லாங்குன்னு எழுதப்பட்ட இடம் இந்த இடம் தான், யோசேப்பினுடைய இந்த சம்பவத்துல தான். அப்ப எதை ஆண்டவர் ரொம்ப பாயிண்ட் அவுட் பண்றாருன்னா, இந்த மாம்ச இச்சைகளை, அந்த பாவங்களை ஆண்டவர் என்ன பண்றார்? பொல்லாங்கு, இந்த உலகத்தோட தொடர்புடையதா ஆண்டவர் காண்பிக்கிறார். ஆகவே இந்த பொல்லாங்க நம்ம ஜெயிச்சோம்னா ஈஸியா பிசாசு ஜெயிச்சிட முடியும். அதுக்கப்புறம் வாசிச்சு பார்த்தீங்கன்னா காயின் ஆபேலை குறித்து 1 யோவான் 3:12 எழுதப்பட்டிருக்கு. காயின் பொல்லாத சிந்தனை கொண்டு, அவன் ஏன்னா பொறாமப்பட்டுட்டான், அவன் ஆபேல் மேல பொறாமப்பட்டான். ஆதியாகமம் 50:15-16 வாசிச்சு பார்த்தீங்கன்னா யோசேப்பு போல அவனுடைய சகோதரர்கள் அத்தனை பேருக்கும் பொறாமை, அவங்கெல்லாம் பொல்லாங்கு அவனுக்கு செய்ய நினைச்சாங்க. எல்லாருமே அவனை பல விதமா ட்ரீட் பண்ணாங்க. இப்படி வேதத்துல நிறைய காரியங்கள் உண்டு, இப்படியே வாசிக்கிட்டே போலாம். ஆக மொத்தத்துல இந்த பொல்லாங்க நான் ஜெயிக்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22. 2 தீமோத்தேயு 2:22 ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். மொத்தம் 4:2 வரும். 2 தீமோத்தேயு 2:22 வாசிங்க. விலகி ஓடி, அப்ப நல்லா கவனிங்க, நம்ம பொல்லாதான காரியங்களை விட்டு விலகி ஓடணும் அப்படின்னு வேதவசனம் சொல்லுது. யாக்கோபு 4:7 வாசிங்க. யாக்கோபு 4:7. இந்த டிஃபரன்ஸை மட்டும் கத்துக்கிட்டு நம்ம ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம், டைம் ஆயிடுச்சு. எதிர்த்து நில்லுங்கள். நல்லா கவனிங்க, அந்த வசனத்துல வாசம் விலகி ஓடுங்கன்னு எழுதிருந்துச்சு. இந்த வசனத்துல என்ன எழுதியிருக்கு? எதிர்த்து நில்லுங்கள்னு எழுதியிருக்கு. நம்ம எதுக்கு எதிர்த்து நிற்கணும், எதற்கு விலகி ஓடணும் அப்படின்றத கரெக்டா நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம வாழ்க்கையில நம்ம ஜெயிச்ச அல்லது நம்ம ஜெயம் பெற்ற வாழ்க்கையை வாழ முடியும். நல்லா கவனிங்க, பாவத்தை கண்டு விலகி ஓடணும், பாவத்துக்கிட்ட எதிர்த்து நிற்க கூடாது. வேத வசனம் சொல்லுது விலகி ஓடு அப்படின்னு எழுதியிருக்கு. பாவத்துக்கிட்ட நம்ம போய் பரிசோதனை எல்லாம் பண்ணி பார்க்க கூடாது. பாவம்னா பாவம் தான், விலகி ஓடிடணும். நம்ம விலகி ஓடிட்டோம்னா பிசாசை ஈஸியா ஜெயிச்சிடலாம், எதிர்த்து நின்று ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. பாவம் அப்படிங்கிறது நான் ஆசைப்பட்டு, நான் விரும்பி, வேத வசனத்துல சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கு, துணிகரம் கொண்டு, என் இருதயம் துணிகரம் கொண்டு கர்த்தருக்கு விரோதமா செய்யறது தான் பாவம். அந்த பாவத்துக்கும் பிசாசுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனா நம்ம அந்த செய்யற அந்த பொல்லாங்கான காரியம் பிசாசுக்கு உரியது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு, விளக்கி சொல்ல எனக்கு நேரம் இல்லை. பாவம் அப்படின்னா நான் விரும்பி செய்யறது, அதுக்கும் பிசாசுக்கும் சம்மந்தம் இல்லை. ஏன்னா நம்ம பாவம் செஞ்சுட்டு யார் மேல பழி போட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா, எல்லாருமே பொதுவா இந்த கிறிஸ்தவ உலகத்துல பிசாசு மேல பழி போடுறோம். அப்படி சொல்ல வேதம் நமக்கு இடம் கொடுக்கல. பாவத்தை கண்டு விலகி ஓடிடணும். அது பாவம்னு தெரிஞ்சிருச்சுல அந்த இடத்துல இருக்கக்கூடாது, அது நமக்கு தேவையே இல்லை. அப்படி விலகி ஓடிட்டோம்னா பிசாசை ஈஸியா ஜெயிச்சு அந்த பரலோகத்துக்குள்ள போக முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. நம்ம செய்யற அந்த செய்கை தான் பிசாசுக்கு உரியதை தவிர அது பிசாசு அல்ல. நாம ஆசைப்பட்டு நாம விரும்பி திரும்ப திரும்ப செய்யறோம், அதை ஆண்டவர் ஒரு நாள் அங்கீகரிக்க மாட்டார். அப்ப என்ன பண்ணணும்? விலகிடணும். இது எனக்கு தேவையில்லை, போன்ல இந்த ஆப் எனக்கு தேவையில்லை, இது எனக்கு நேரத்தை பறிக்குது, இது என் வாழ்க்கையை அழிக்குது அப்படின்னா அந்த ஆப் எனக்கு தேவையில்லை, அவ்வளவுதான். அதை விட்டு விலகிடணும். அதை வச்சுக்கிட்டே இல்லை நான் ஜெயிப்பேன்னா அது ஆண்டவர் ஒரு நாள் அங்கீகரிக்க மாட்டார். ஒரு நாள் நீங்க ஜெயிக்க மாட்டீங்க, நானும் ஜெயிக்க மாட்டேன். விலகிடணும். வேதம் அப்படிதான் சொல்லுது, விலகு அப்படின்னு எழுதியிருக்கு. அப்ப நல்லா கவனிங்க, நம்ம பாவத்தை விட்டு விலகி இந்த பாலியத்துக்குரிய சகல காரியங்கள், உலகத்துக்கு அடுத்த காரியங்களை விட்டு விலகிட்டோம்னா ஈஸியா பிசாசு ஜெயிக்க முடியும். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப இந்த பரலோகம் நம்மளை எப்படி பார்க்குது? பலவான். நம்ம பலவானா இருக்குன்னா என்ன பண்ணணும்?
ஜெபம் பண்ணணும், பைபிள் வாசிக்கணும். அவருடைய கிருபையும் நம்மளை பலப்படுத்தும். ரெண்டாவது, வசனத்தை கேட்டுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. வசனத்தின்படி நம்ம வாழ்ந்தோம்னா வசனம் நமக்குள்ள நிலைச்சி நிற்கும். நிறைய வசனங்கள் உண்டு வாலிபர்களுக்காகவே வேதத்தில் ஆண்டு பதித்து வச்சுருக்கா. நீங்கள் படிக்க படிக்க நிறைய கற்றுக்குவீங்க. இது ஒரு நாள் அல்லது ஒரு 2 மணி நேரத்தில் கற்றுக்கிற ப்ராசஸ் அல்ல. நீங்கள் டெய்லியும் படிக்க படிக்க உங்களை வேதம் சுத்திகரிக்கும். மூணாவது, இந்த பரலோகம் நம்மளை எப்படி பார்க்குதுன்னா, ஜெயிக்கிறவங்க எப்படி ஜெயிக்க முடியும்னா, விலகி ஓடினா ஜெயிக்க முடியும், ஈஸியாக கற்றுக்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளால் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி கர்த்தர் உங்களோடு பேசியிருந்தா ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம கர்த்தருக்குள்ள பலப்படணும், அவருடைய வார்த்தையில் பலப்படணும், ஜெயிக்கணும். அப்படின்னா சிம்பிளாக சொல்லணும்னா, அவர் நமக்குள்ள பெருகணும். யோவான் சொன்னது போல தேவ சமூகத்தில் ஒரே ஒரு விசை கண்களை மூடி உண்மையான அர்ப்பணிப்போடு கூட கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே, நீர் மட்டும் பெருகணும். நல்ல கரம் உயர்த்தி, நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. கண்களை மூடி தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? கர்த்தர் உங்களோட பேசி இருந்தா, ஆண்டவரே உங்கள் வேதம், உங்கள் பரலோகம், நீங்கள் என்ன பலவானா பார்க்குறீங்க, வசனத்தை ஜெயிச்சவனா பார்க்குறீங்கப்பா. ஆண்டவரே என்ன நீங்கள் ஆண்டவரே ஒரு வெற்றியாளனா பார்க்குறீங்க, வசனத்தினால நிரப்பப்பட்டவனா பார்க்குறீங்க, வசனத்தின்படி வாழ்கிறவனா என்ன நீங்கள் பார்க்குறீங்க. உங்கள் பார்வை இப்படி இருக்கேப்பா, என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறேன். இந்த காலையில் நீங்கள் பேசின ஆண்டவரே வார்த்தைகளுக்கு என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவர்கிட்ட சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. தாவீது தன் காலத்தில் கர்த்தருடைய சித்தத்தின்படி ஊழியத்தை செய்து முடித்தான். நம்மளுடைய காலம் ரொம்ப குறுகினது. வேதத்தில் எழுதப்பட்ட 3ஆம் உலகப் போரினுடைய விளிம்பில் நம்ம நிற்கிறோம். இந்த உலகம் சீக்கிரத்தில் அந்த 3ஆம் உலகப் போர் வந்து விட்டால், அதன் பிறகு அந்த உலகப் போர் முடியும் பொழுது வெறும் 7 வருஷம்தான் இந்த உலகம் இருக்கும். அதோடு இந்த மொத்த உலகம் அழிஞ்சிரும். இதுதான் பைபிள் எழுதியிருக்கிற வசனங்கள், பைபிள் எழுதியிருக்கிற வார்த்தை. அதன்படி தான் நடக்கிறது. எல்லா காரியங்களும் இஸ்ரவேலுக்கும் ரஷ்யாவுக்கும் நடக்க வேண்டிய அந்த கடைசி யுத்தத்துக்கான எல்லா காரியமும் நடந்து கொண்டே இருக்கிறது. நம்ம காலம் இதுக்கு நடுவில் இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கண்ணை மூடி, ஆண்டவரே என் காலம், ஆண்டவரே இந்த கால சூழ்நிலைகள் இருக்கிறதே, நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, நீங்க ஆண்டவரே நான் என்ன செய்யணும்னு விரும்புறீங்க, அதுக்கு என்ன ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. நான் பலவான், நான் வசனத்தினால நிரப்பப்பட்டவன், நான் ஆண்டவரே ஜெயிக்கிற நபர் ஆண்டவரே, நான் தோற்று போகிற நபர் அல்ல ஆண்டவரே, வசனம் என்ன நிலைத்திருக்கிற நபர் ஆண்டவரே, நான் பலவான் ஆண்டவரே, நான் பலவீனன் இல்லை ஆண்டவரே, நான் பலவீனன் இல்லை. ஆண்டவரை பார்த்து சொல்லுவீங்களா? ஆண்டவரே நான் உங்க பிள்ளை, பலவீனன் இல்லை, நான் உங்க பிள்ளை, நான் ஜெயிக்கிறவன்ப்பா. தகப்பனே அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேளையில் எங்களோடு பேசி நம்முடைய விலையேற பெற்ற வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. உங்க வார்த்தையின்படியே ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே பலவானாய் இந்த வாலிப பிரகாயத்தை வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக தகப்பனே. அப்பா வசனத்தின்படி செய்கிற நபரா எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. அதுபோல தகப்பனே ஆண்டவரே அப்பா இன்னும் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே எப்படி ஆகிலும் ஆண்டவரே அப்பா நாங்கள் எல்லா விதத்திலும் ஜெயிக்கிற நபரா இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. விலகி ஜெயிக்கிறவர்களா எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. பரிசுத்த கரத்துக்குள்ள எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீரே மகிமைப்படுங்க. வார்த்தை ஆண்டவரே எங்களோடு பேசட்டும், எங்களோடு இடைப்படட்டும், எங்க வாழ்க்கையை சுத்திகரிக்கட்டும். நீரே ஆளுகை செய்யுங்க. நம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனும் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அப்படி நாம் எல்லாம் எழும்பி நின்று கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். வேதவசனத்தின்படி அவருடைய வார்த்தையின்படி நாம் நடக்கும்போது பரலோக நம்மளை பலவான்களாய் வசனத்தில் நிலைத்திருக்கிறவர்களாக நம்ம பொல்லாங்கனை நம்ம ஜெயிக்கிறவங்களாக கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் எங்களை நடத்துவீராக. இதற்கு நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தகப்பனே. விசேஷமாக அப்படி வார்த்தையை கொடுத்த உடைய ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதி, அவங்க செய்கிற ஊழியங்கள் எல்லாவற்றையும் தேவநீர் ஆசீர்வதித்து நடத்துவீராக. நீங்கள் பெரிய காரியங்களை செய்யும். தடைப்பட்ட பிள்ளைகளுடைய காரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அடுத்த வாரத்தில் கடந்து கொள்வதற்கு கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. உங்களுடைய கிருபை கர்த்தர் நீர் கொடுப்பீராக. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே,
ஆமே. நாம் எல்லாரும் சங்கீதம் 103 அதிகாரம் 1 வசனம் முதல் 5 வசனம் வரை நாம் எல்லாரும் விசுவாசத்தோடு நாம் அறிக்கை செய்து முடிப்போம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமையெல்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.